ஹாய் ஆல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் ரோல் தான். ஓகேங்களா? இது தெரியுதுங்களா? இது அப்படியே நான் வச்சுருக்க மாதிரி ஒரே ரோலாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரில. இது பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக விட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம நிறைய ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது கோல்டு, ஒயிட்டு, மல்டி கலரில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி நான் 2 விதமாக போடலாம். நான் இது 2 மாதிரியாக போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் லைட்டாக க்ளோ அப்ளை பண்ணுவோம். நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு கோடு தேவைப்படுற அளவுக்கு வெட்டிக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்லீவில் நெக் பேட்டர்ன், ஸ்லீவ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ லைட்டாக போட்டு க்ளூ ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? இதில் லைட்டாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். இதுக்கெலாம் B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதில் எடுத்து நம்ம அந்த ஸ்டோன் ரோல் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ண விட்டுலாம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே தான் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணாமலும் கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் கட் பண்ண வேணாம். அந்த ரோலில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பிகினர் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளே சரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு நம்மளுக்கு தோணும் நம்ம அப்படி போட்டு பார்க்கலான்னு. அப்போ மட்டும் அப்படி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இப்படியே போடுங்க. ட்ரை பண்ண விட்டுடுங்க. ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. எதுலேயும் அவசரப்படாதீங்க. பொறுமையாகவே எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி கற்றுக்க முடியும். மறுபடியும் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒயிட் கலர் செயின் ஸ்டோன் ரோல் வச்சுருக்கல, அதை நான் எடுத்த அளவு வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மறுபடியும் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அளவு வச்சு தான் கட் பண்ணணும். அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளூ போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போடாதீங்க. அது மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய போட்டுட்டிங்கன்னா அதை நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது நீடில் அந்த ஃபேப்ரிக் காஞ்சது ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டுமே அங்கே ஒரு மாதிரி அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். அதாவது கல் மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு மாதிரி அங்கே க்ளூ ஒட்டியிருக்க இடத்துல நீங்கள் அங்கே குத்தி எடுத்திங்கன்னா நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு மாதிரி பிசுறு மாதிரி வரும். உங்களுக்கு க்ளூ காஞ்சி அந்த இது ஒட்டிக்கிட்டு அப்படியே பிஞ்சிக்கிட்டு வரும். அது அடுத்தது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். தேவைப்படுற அளவுக்கு அந்த கோட்டு மேலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா அது காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்படியே ஒட்டிட்டு விட்டுறக்கூடாது. ப்ளவுஸ்லலாம் இப்போ பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க போட்டு அப்படியே வச்சுக்க போகிறது இல்லை. கிளைண்ட் போட்டு பார்த்து அதை கழட்டும் போது அந்த மாதிரிலாம் பிஞ்சிக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பீடோட அந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த சைட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், ஒரு பீடாகவே நீங்கள் அதாவது ஒரு பீடுக்கு இடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் ஒரு செயின் ஸ்டிச்சு, இங்கே வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, திருப்பி வெளில கொண்டு வாங்க. இது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இந்த டைப்பில் போடுறோம். உள்ளே குத்தி திருப்பியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இதுக்கு கொண்டு போகிறோம். நான் பேனாவெல்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஒவ்வொரு பீடுக்கு இடையில தான் போடுறேன். ஓகேங்களா? இப்போது அங்கே கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட ஈஸியாகிடும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். இங்கே குத்தி இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி உள்ளே கொண்டு போகிறேன். அங்கே ஒரு செயின் ஸ்டிச் அப்படியே போட்டு கொண்டு வரேன். இப்போ 2 பீடுக்கும் இதை மாதிரி போடலாம். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்கணும் போது 2 பீடுக்கு கூட போட்டுக்கலாம். ஒரு பீடுக்கு தான் போடணுன்னு கிடையாது. 2 பீடுக்கு கூட போட்டுக்கலாம். அங்கே ஒரு செயின் ஸ்டிச்சு, உள்ளே போய் உள்ளே ஒரு செயின் ஸ்டிச், வெளில வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, உள்ளே போய் ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் இது. ஓகேங்களா?
பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் இப்போ நம்ம இந்த ஸ்டோன் ரோலை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டிச்சஸ் போட்டு. இன்னொரு ஸ்டிச் இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். அதை அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு உள்ளே போய் அங்கே கொஞ்சம் கேப் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். வெளில ஒரு செயின் ஸ்டிச்சு, உள்ளே ஒரு செயின் ஸ்டிச்சு. இப்போ 2 பீடுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காக ஒன்று போட்டால் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் 2 ஸ்டோனுக்கு இடையில நான் ஒவ்வொரு ஸ்டிச்சு கொடுத்துப்பேன். ஓகேங்களா. இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதனால் எந்த ஒரு பெரிய ஃபால்ட்லாம் ஒன்றும் வராது. ஓகேங்களா. ஒரு பீடுக்கு இடையில கொடுக்குறதுக்கும் 2 பீடுக்கு இடையில கொடுக்குறதுக்கும் ஒன்றும் பெருசாக அவ்வளோ பெரிய ஃபால்ட்டெல்லாம் ஒன்றும் வராது. ஓகேங்களா. இங்கே நான் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதை நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ பேனாவால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்கெட்ச் மார்க்கர் இருக்குல்ல, அதால் போட்டு காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுக்கிறேன்னா இப்படி வந்து இங்கே குத்தி திருப்பி இப்படி வந்து இப்படி குத்தி அப்படி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இப்படி தானே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு செய்வோம். இது செகண்ட் மெத்தட். அங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன், இப்படி வந்துக்கிறேன். இதில் ஒரு செயின் ஸ்டிச், ஆப்போசிட் சைடு கொண்டு போய் அங்கே ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே இங்கே கொண்டு வரேன். ஓகேங்களா. இங்கே ஒரு செயின் ஸ்டிச், இப்படி கொண்டு வரேன். இப்போ தெரியுதுங்களா. வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் மாற்றி மாற்றி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்தது வேறு மாதிரி, இப்போ கொடுக்குறது வேறு மாதிரி. இப்போ நான் 2 பீடுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் பாருங்கள். இப்படி கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீடுக்கு இடையில கொடுத்தோம், இப்போ 2 பீடுக்கு இடையில கொடுக்குறோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஓகேங்களா. மறுபடியும் சொன்ன மாதிரி தான் இது பண்ணலாம். இதனால் மேஜராக எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ஒரு பீடுக்கு இடையில கொடுக்குறது 2 பீடுக்கு இடையில கொடுக்குறதுனால ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஒர்க்கை நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா. 3 பீடு 4 பீடு அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டோனுக்கு இடையில கொடுத்தா அது ரொம்ப விலைக்கு தெரியும். அப்படி போடக்கூடாது. 2 பீடுக்கு ஒன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இங்கே நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறீங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே. கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இதை எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி காட்டுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. தேங்க்யூ.